எந்த விவிஐபிக்காக நிர்மலா தேவி பெண்களை மூளைச்சலவை செய்தார் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆடியோ இருந்துச்சு. அந்த ஆடியோவின் அடிப்படையில் நிர்மலா தேவி குற்றவாளி அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டுட்டாங்க. யாருக்காக அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாங்க? ஏன்னா இந்த அம்மா செத்து போச்சுன்னா இந்த கேஸும் செத்து போயிடும். இந்த அம்மா உயிரோட இருந்துச்சுன்னா என்னைக்காச்சும் உண்மையை சொல்லிட்டா நம்ம மாட்டி பொண்ணு அரசு பதவியில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் கூட்டம் நினைச்சது. மேல் விசாரணைக்கெல்லாம் இவளுக்கு வாய்ப்பே கொடுக்காம இந்த பொம்பளை தூக்கி தூக்கில போட்டாலும் எந்த விதமான தப்பும் கிடையாது. அந்த பொம்பளைக்கு நான் சப்போர்ட் பண்ணல. ஆனா அந்த பொம்பளைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மத்தையும் அந்த பெண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையையும் காவல்துறையும் நீதித்துறையும் சேர்ந்து மறைச்சிருக்குன்னு நான் குற்றச்சாட்டு சொல்றேன். இந்த மீச வச்ச மூஞ்சி நிறைய மீச வச்சிட்டு இருப்பான நக்கீரன் கோபாலு அவன் குற்றச்சாட்டு கவர்னருக்கு தொடர்பு இருக்கா? சொல்லியா சொல்லணும்ல. அது யாரு? அந்த கல்பிரிட் யாரு? அந்த கல்பிரிட்டை தேடி கண்டுபிடிச்சிங்களா? அந்த கல்பிரிட்டை கண்டுபிடிப்பதற்கு முயற்சியை காவல்துறை மேற்கொண்டதா? அதிமுக ஆட்சியில் நடந்த பிரச்சனையை திமுக எப்படி கையாண்டிருக்கணும்? அதுல யாராவது அதிமுக முக்கியஸ்தர்கள் இருக்காங்களா அப்படின்னு இவங்க தேடி கண்டுபிடிச்சிருந்தா அரசியல் எதிரியை பழி வாங்கிருக்கலாமா இல்லையா? ஒரு முக்கிய அமைச்சர் பெயர் இதில் அடிபடுதா இல்லையா? அந்த காலகட்டத்திலே அடிபட்டதா இல்லையா? அந்த முக்கிய அமைச்சரே சொந்த ஊர் மதுரையில் இருக்கிறப்பயே காமராஜர் பள்ளிகள் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ரூம் போட்டு தங்கியிருக்காரு பல நாள். அப்படிலாம் செய்திகள் வந்துச்சு. அவர் பேர்ல ரூம் புக் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 4 நியூஸ் 5 நியூஸ் வருது கஞ்சா போதையால் அத்துமீறல்கள் சம்பந்தமா. ஆட்சி நடக்குதா? வேற ஏதாச்சும் நடக்குதா? கேவலமா இல்லையா? முதல்வர் அவர்களே போய் கொடைக்கானல உட்காந்துருக்கீங்க. இரும்பு கரங்க மட்டும் இந்த கஞ்சா விற்கிறவங்க கட்டுப்படுத்தக்கூடாதா? டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத மேடையில் நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நேற்றிலிருந்து ஒரு பரபரப்பான செய்தி சார். அதாவது முன்னதாக வந்துட்டு கல்லூரி மாணவிகள் பேராசிரியர் நிர்மலா தேவி பாத்தீங்கன்னா பாலியல் தொந்தரவுக்கு ஈடுபட்டதாக சொல்லி வழக்குகள் பதியப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு வந்துட்டு அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் தண்டனை கொடுத்திருக்காங்க சார். உங்க கருத்து என்ன சார்? இந்த வழக்கே ஒழுங்கா நடக்கலையோங்கிறது போலதான் நான் பாக்குறேன் சார். நிர்மலா தேவி என்கின்ற பேராசிரியர் கிடையாது, அவங்க உதவி பேராசிரியர். அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற கல்லூரியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட அந்த உறுப்பு கல்லூரி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியாக இயங்கக்கூடிய அருப்புக்கோட்டையில் இருக்கிற கல்லூரியில் ஒரு துணை பேராசிரியராக நிர்மலா தேவி அவர்கள் பணியாற்றினாங்க. அவங்க செஞ்சது தப்புன்னா நான் சொல்லலை. அந்த லேடி செஞ்சது மாபெரும் குற்றம். அந்த பொம்பளைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இல்லைன்னா அந்த நாகர்கோயிலில் காசிங்கிற பையனுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை கொடுத்தாங்கல்ல, அதே போல் இந்த பொம்பளைக்கு வாழ்நாள் முழுவதும் சிறையில் தான் இருக்கணுங்கிறது போல் ஒரு தண்டனை கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அதில் எந்த விதமான இருவேறுபட்ட கருத்தும் அல்ல. தன்னிடம் பாடம் கற்க செல்கிற மாணவிகளை பாலியல் ரீதியாக அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து பாலியல் ரீதியாக அவர்களுக்கு சில விஷயங்களை செய்ய தூண்டி பாலியல் தொழில் செய்ய தூண்டினார் நிர்மலா தேவி. ஆசிரியர் தொழில் என்பது ஒரு புனிதமான தொழில். பல ஐஏஎஸ்களையும் பல ஐபிஎஸ்களையும் பல அமைச்சர்களையும் பல எம்எல்ஏக்களையும் பல எம்பிக்களையும் பல வக்கீல்களையும் பல பொறியாளர்களையும் உருவாக்கக்கூடிய மாபெரும் புனிதமான பணியை செய்ய வேண்டிய பேராசிரியை அவர், உதவி பேராசிரியை மாணவிகளை பாலியல் தொழில் செய்வதற்கு தூண்டிவிட்டார் என்பதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு. அதற்கு அவருக்கு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. கரெக்டுங்களா? அதில் தப்பு இல்லை. இந்த 10 ஆண்டுகளே கம்மின்னு நான் நினைக்கிறேன். அந்த பொம்பளை பிடிச்சி வாழ்நாள் முழுசும் ஜெயிலில் போடணும், இல்லை தூக்கில் தொங்க விட்டுருணும். ஏன்னா அந்த பொம்பளை, அதாவது சார் இந்த திராவிட அல்ல கைகள் நொல்ல கைகள்லாம் சொல்கிறாங்கல்ல, வர்ணம் வர்ணம் வர்ணம்னு, அந்த வர்ண தர்மத்தின் அடிப்படையில் ஒரு சூத்திரன் ஒரு தப்பு பண்ணிட்டான், குடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு தண்டனையே கிடையாது. ஆனால் பிராமணன் குடிச்சிட்டா அவனுக்கு தண்டனை மிகப்பெரியது. ஏன்னா படித்தவன் தப்பு செஞ்சா அது மிகப்பெரிய பாவம், அவனை மிக கடுமையாக தண்டிக்கணும்னு சொல்லுது மனுசிருந்தி. அதே போல கல்லூரியின் பேராசிரியராக இருக்கக்கூடியவர் தன்னிடம் படிக்கக்கூடிய பெண்களை பாலியல் தொழிலுக்கு தள்ளுவது போன்ற செயலில் ஈடுபடுவது என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அந்த பொம்பளையை பிடிச்சி வாழ்நாள் முழுசும் ஜெயிலில் போடணுங்கிறதுல எந்த இருவேறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் இதில் காவல்துறை, நீதித்துறை,
அத்தனையும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய பிம்பத்தை மறைப்பதற்கு ஒரு பெருமுயற்சியை செய்து கொண்டே இருக்கிறார்கள், செய்து முடித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அதில் 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. நிர்மலா தேவியோட சேர்த்து இன்னும் 2 பேரை, முருகன், கருப்புசாமின்னு 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க மேலே உள்ள குற்றம் நிரூபிக்கப்படலன்னு அந்த 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டு நிர்மலா தேவின்னு நிர்மலா தேவியை சுற்றியே அந்த வழக்கு விசாரணை நடத்தி வேலையை முடிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் ஒரு நீதிபதி கிட்ட இந்த வழக்கு போயிருந்தா இந்த வழக்கினுடைய தீவிரம் மிக பிராடாக விரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். யாராச்சும் இந்த வழக்கின் ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போகணும், சட்ட வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல்முறையீட்டுக்கு போய் உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சார் அந்த பொம்பளை 3 மாணவிகள்கிட்ட பேசுகிறாங்க. அந்த 3 மாணவிகளையும் மூளைச்சலவை செய்கிறாங்க. நீங்கள் ஒரு விவிஐபியோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, நீங்கள் அவங்களோட படுக்கையை ஷேர் பண்ணிக்கிங்க, உங்கள் வாழ்க்கையே மாறிடும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போனாலும் சரி, இல்லை இது கல்லூரியில் விரிவுரையாளராக வருவதாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பெரிய பதவிகள் கிடைக்கணும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. உங்கள் மார்க்கெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுவாங்க. உங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கெல்லாம் அதிகமாக மார்க்கு போடுறதுக்கு உதவி பண்ணுவாங்க. பெரிய விவிஐபி அவங்க, விவிஐபியாக இருக்கக்கூடியவங்களை தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பொம்பளை பேசுகிறான். அந்த விவிஐபி யார்? அந்த விவிஐபி யாருன்னு கண்டுபிடிப்பதற்கான வேலையை தமிழக காவல்துறை செய்யலை. இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. இந்த மூஞ்சி ஃபுல்லாக மீசை வச்சுட்டு ஒருத்தன் இருப்பானே, நக்கீரன் கோவாலு. கோவாலு, நீ அன்னைக்கு எத்தனை கட்டுரை எழுதுன? பன்வாரிலால் புரோஹித் என்கின்ற கவர்னரை குறித்து கவர்னருக்கும் நிர்மலா தேவிக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி பல கட்டுரைகளை ஜூனியர் நக்கீரன் எழுதிக்கிட்டே இருந்த. நீ போட்ட அட்டைப்படங்கள்லாம் மிக ஆபாசமான அட்டைப்படமாக போட்ட. ஏதோ கவர்னர் அவர்களை, முன்னாள் தமிழக கவர்னர் பன்வாரிலால் அவர்களை காம கொடூரன் போல் சித்தரித்து நீங்கள் கட்டுரை எழுதுனீங்க. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் வரலையே. இதுக்கு உன் மூஞ்சை கொண்டு எங்கே வச்சுக்க போற? ஒரு பக்கம் மீசையை பிச்சுக்க போறியா நக்கீரன் கோபால் அவர்களே? இன்னைக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லையே. எந்த விவிஐபிக்காக நிர்மலா தேவி பெண்களை மூளைச்சலவை செய்தார் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆடியோ இருந்துச்சு. அந்த ஆடியோவின் அடிப்படையில் நிர்மலா தேவி குற்றவாளி அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டுட்டாங்க. யாருக்காக அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாங்க? யாருக்காக மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன், நான் டிஎன்இஸ் 24 டிஜிட்டலுக்காக பேசுகிறேன், நான் பாரதிய ஜனதா கட்சிக்காக பேசுகிறேன். இவங்க யாருக்காக பேசுனாங்க? நிர்மலா தேவி யாருக்காக அந்த பெண்களை மூளைச்சலவை செஞ்சாங்க? ஏன் அதை கண்டுபிடிக்க முடியாத இந்த காவல்துறையால்? 2018 அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த தவறு இது. இன்னைக்கு 2024 திமுக ஆட்சியில் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இவங்க ஆட்சிக்கு 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. இவங்க முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இன்றைய காவல்துறை அந்த வழக்கை திரும்ப எடுத்து திரும்ப தீவிரமாக விசாரித்து அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களும் யாருக்காக நிர்மலா தேவி அந்த பெண்களை மூளைச்சலவை செய்தார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை திமுக ஏன் செய்யலை? இந்த திராவிட திருட்டு கயவர் கூட்டம் இந்த விஷயத்தில் மட்டும் ஒன்றா இருப்பாங்க, 1 மணி இருப்பாங்க. ஊழல் செய்கிறதுல 1 மணி இருப்பாங்க, பாலியல் மேட்டரில் 1 மணி இருப்பாங்க. அவங்களுக்கு யாரும் அவங்க ஆளுங்க மாட்டிடக்கூடாது விஐபி அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. இந்த அம்மா ஒரு உதவி பேராசிரியை சார், ஒன்றும் இல்லை. அந்த அம்மா என்ன சொன்னிச்சு அந்த ஆடியோவில்? நேற்று பார்த்தீங்களா, கவர்னர் கலந்துக்கிட்ட விழாவில் நான் மேடையிலேயே நின்னேன், அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கிறேன், நான் உங்களையும் அதே ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு கவர்னர் விழாங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதனாலேயே கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை காம கொடூரனாக சித்தரித்த நக்கீரன் கோபால் போன்ற பத்திரிகையாளர்கள் இன்று என்ன பதில் சொல்ல போகிறாங்க? யாருக்காக நிர்மலா தேவி இதை செஞ்சார்? இதை கண்டுபிடிக்க முடியாதா சார்? நிர்மலா தேவியோட ஃபோனை கைப்பற்றுங்க, அவங்க நம்பரை வச்சுக்கிட்டு ட்ராக் பண்ண முடியாதா? இன்றைய விஞ்ஞான உலகத்தில் அவங்க யார்யாற்றெல்லாம் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுனாங்க ரெக்கார்டியே எடுத்துடலாமே. வாட்ஸ்அப்பில் யாரோட அவங்க சாட் பண்ணியிருக்கிறாங்க, யாரோட அதிகமான தொடர்பில் இருந்திருக்காங்க, எந்த விஐபியோட தொடர்பில் இருந்திருக்காங்க, எப்படியெல்லாம் தொடர்பில் இருந்திருக்காங்க பேசியிருக்கலாம்ல. இந்த அம்மா யூனிவர்சிட்டிக்கு போனால், அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு யூனிவர்சிட்டிக்கு போனால் விவிஐபி சூட்டில் தான் தங்குவாங்களாம். பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஐபி சூட்டில் தான் தங்குவாங்களாம். ஒரு உதவி பேராசிரியருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? மற்ற உதவி பேராசிரியருக்கு அது கிடைச்சிதா?
இந்த அம்மாவுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது, யாரோட ரெக்கமெண்டேஷன்ல கிடைச்சது, இதெல்லாம் ஆய்வு பண்ணும்ல, இதெல்லாம் புலனாய்வு செய்யணும்ல போலீஸ். எதுவுமே செய்யலையே. இந்த அம்மா கைது செய்யப்பட்ட பிறகு 11 மாதங்கள் இந்த அம்மா மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. 11 மாதங்கள் சிறையில யாரையும் சந்திக்கவும் விடல. ஒரு பெரிய செய்தி வந்துச்சு. அந்த 11 மாதங்களும் இந்த அம்மாவை நிர்மலா தேவியை அரை நிர்வாணப்படுத்தி ஜெயிலில் இருக்கக்கூடிய கஞ்சா விற்கிற பொம்பளைங்களையும், சாராயம் வித்துட்டு ஜெயிலுக்கு வந்த பொம்பளைங்களையும், கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்த பொம்பளைங்களை வச்சு இந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணி இந்த அம்மாவை வந்து கொடுமைப்படுத்தி எப்படியாவது இந்த நிர்மலா தேவியை சூசைட் பண்ணி சாவ வைக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டதாக அப்போது செய்திகள்லாம் வந்துச்சு. ஏன்னா இந்த அம்மா செத்து போச்சுன்னா இந்த கேஸும் செத்து போயிடும். இந்த அம்மா உயிரோட இருந்துச்சுன்னா என்னைக்காச்சும் உண்மையை சொல்லிட்டா நம்ம மாட்டி பொண்ணு அரசு பதவியில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் கூட்டம் நினைச்சிருக்கு. பெரும் பதவியில் இருக்கக்கூடிய அரக்கர் கூட்டம் இந்த விஷயத்துல மிகப்பெரிய தில்லாலங்கடி வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். காவல்துறை இதில் விசாரிக்கல சார், போனை விசாரிக்கல. அந்த அம்மா யார் யாருக்கெல்லாம் போன் பண்ணுச்சு, ஒரு ஆள்கிட்ட எத்தனை நிமிஷம் பேசிச்சு, அந்த எந்தெந்த விஐபிகளோட பேசியிருக்கு, அந்த விஐபிகளோட விசாரணை நடத்தினாங்களா, இதெல்லாம் செய்யல. நீதித்துறை இதை கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா சார்? நீதித்துறை அந்த அம்மா மார்க்கெட்டிங் பண்ணிச்சு பெண்களை, பொம்பளை பிள்ளைங்களை, யாருக்காக பண்ணிச்சு, அது பற்றிய ஆய்வு நீங்க செஞ்சீங்களா, அது பற்றிய புலன் விசாரணை நடத்தினீங்களா, அது யாரெல்லாம் அந்த அம்மாட்ட பேசியிருக்கு, அந்த அம்மாவோட போனை நீங்க டேப் பண்ணீங்களா, அந்த அம்மாவோட போனை நீங்க ஆய்வு நடத்தினீங்களா, அந்த போன்ல வந்த நம்பர்கள் யார் யார்கிட்டலாம் இந்த அம்மா பேசியிருக்கு, இது பற்றிய தீவிரமான ஆய்வறிக்கை நீங்க சமர்ப்பீங்கன்னு நீதிமன்றம் கேட்டிருக்கணுமா இல்லையா? முக்கிய குற்றவாளி யார் சார்? நிர்மலா தேவி இல்லை. யாருக்காக நிர்மலா தேவி அந்த பெண்களை மூளைச்சாய்வு செய்தாரோ அந்த அரக்கன் தான் முதல் குற்றவாளி. முதல் குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை காவல்துறையும் செய்யவில்லை, நீதித்துறையும் செய்யல. ஏன்? இந்த கேள்விக்கு காவல்துறையும் நீதித்துறையும் பதில் சொல்லியே தீரணும். இது ஒரு விசாரணையே இல்லை, இது ஒரு ஜட்ஜ்மெண்டே இல்லை, இது டுபாக்கூறு, இது தப்பான விஷயம். அந்த நிர்மலா தேவி தனக்குத்தானே பெண்களை ஏற்பாடு பண்ணாங்களா, இல்ல தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பண்ணாங்களா? ஒரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் தொடர்பு படுத்தி சில செய்திகள் வந்துச்சு. கவர்னர் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை தொடர்பு படுத்தி பல செய்திகள் வந்துச்சு. அவங்கெல்லாம் யாரு? அவங்களுக்கு நிர்மலா தேவிக்கும் என்ன தொடர்பு? அவங்களோட நிர்மலா தேவி எத்தனை முறை பேசி இருக்கிறார், எத்தனை முறை சந்தித்து இருக்கின்றார், எங்கெல்லாம் சந்திச்சிருக்கார்? இது ஒரு ஆய்வை நடத்த முடியாத காவல்துறையால? திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சின்ன பதிவு போட்டா நைட்டோட நைட்டா வந்து நைட்டு 2 மணிக்கு தூக்கிட்டு போகுது காவல்துறை. அவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க. ஒரு மாணவ சமுதாயத்தையே, ஒரு மாணவிகளின் சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய இந்த செயலுக்கு காவல்துறை இவ்வளவு மெத்தனமாகவும் நீதித்துறை இவ்வளவு மெத்தனமாகவும் நடந்திருக்கிறத வன்மையா கண்டிக்கிறேன். சார், இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த 3 பெண்கள் மட்டும்தானா? இந்த 3 பெண்களும் மறுத்துட்டாங்க. இந்த 3 பெண்கள் மறுத்த பிறகு அந்த ஆடியோவை வச்சு காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த ஆடியோவை வெளியிட்ட கயவன் யார்? அந்த ஆடியோ வெளியே வந்துச்சு இல்ல, அந்த ஆடியோ போலீஸ்ட தானே கொடுத்தாங்க. காவல்துறையிலிருந்து சமூக ஊடகங்களில் அந்த ஆடியோ எப்படி லீக் ஆச்சு? அது காரணமானவர்கள் யார் யார்? அதற்கான விஷயங்கள் என்ன? இது சம்பந்தமா ஏதாச்சும் புலனாய்வு செய்யப்பட்டதா தமிழக காவல்துறையால்? சரி, அந்த 3 பெண்களும் மறுத்துட்டாங்க. அதோட இந்த அம்மா தன்னுடைய ப்ராஜெக்டை நிப்பாட்டாங்களா? இல்ல அந்த 3 பெண்களுக்கு முன்னாடியே வேறு சில பெண்களை இவங்க இதை போல மூளைச்சலவை செய்து விவிஐபிகளுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்களா? அதுக்கப்புறம் வேற யார்ட்டாச்சும் இந்த அம்மா பேசியிருக்காங்களா? வேற ஏதாவது பெண்கள்கிட்ட இந்த அம்மா பேசியிருக்காங்களா? இந்த நிர்மலா தேவியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்களா? ஏன்னா இந்த அம்மா 5-6 வருஷமா அங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறப்ப 5-6 வருஷமா இந்த வேலையை அவங்க செய்திருக்கிறதுல வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் விசாரிக்கலையே, அதை பற்றியெல்லாம் எந்த விவரமும் வெளியே வரலையே. இந்த அம்மா செஞ்சது தப்பு. இது அரைக்கி இவளை தூக்கில் போட்டால் கூட தப்பு கிடையாது. மேல் விசாரணைக்கெல்லாம் இவளுக்கு வாய்ப்பே கொடுக்காம இந்த பொம்பளையை தூக்கி தூக்கில் போட்டாலும் எந்த விதமான தப்பும் கிடையாது. அந்த பொம்பளைக்கு நான் சப்போர்ட் பண்ணல. ஆனால் அந்த பொம்பளைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மத்தையும் அந்த பெண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையையும் காவல்துறையும் நீதித்துறையும் சேர்ந்து மறைச்சிருக்குன்னு நான் குற்றச்சாட்டு சொல்றேன். நீதிபதி கேட்டுக்கணுமா இல்லையா? யாருக்கெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணாங்க, யாரோடலாம் ஃபோன் தொடர்பில் இருந்தாங்க, யார்கிட்டலாம் எத்தனை மணி நேரம் பேசியிருக்காங்க, அந்த அம்மாட்ட வாக்குமூலம் வாங்கினீங்களா, யாருக்காக இந்த 3 பேரை வந்து ரெடி பண்ணாங்க, அந்த விவிஐபி யாரு அப்படின்னு அந்த அம்மா பதில் சொல்லியிருக்கா? அந்த விவிஐபி யாரு? யாரா இருந்தாலும் சொல்லு. இந்த மீச வச்ச மூஞ்சி நிறைய மீச வச்சுட்டு இருப்பான நக்கீரன் கோபாலு, அவன் குற்றச்சாட்டு போல கவர்னருக்கு தொடர்பு இருக்கா? சொல்லியா?
சொல்லணும்ல. அது யாரு? அந்த கல்பிரிட் யாரு? அந்த கல்பிரிட்டை தேடி கண்டுபிடிச்சிங்களா? அந்த கல்பிரிட்டை கண்டுபிடிப்பதற்கு முயற்சியை காவல்துறை மேற்கொண்டதா? உலகத்திலேயே மிகச்சிறந்த காவல்துறையாக போற்றப்படக்கூடிய தமிழக காவல்துறை திராவிட கட்சிகளிடம் தனது தன்மானத்தை அடகு வைத்து விட்டது என்று காவல்துறை பற்றி நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்த பொம்பளை சும்மா வெறும் அம்புதா சார். எய்தவன் யாரு? நீ இதை செஞ்சு கொடு, நீ மாணவிகளை எனக்கு கரெக்ட் பண்ணி கொடு, உனக்கு நான் இதை தான் செய்கிறேன் அப்படின்னு அந்த பொம்பளையை யாரோ ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்கான். அவன் யாரு? அந்த விவிஐபி யாரு? அந்த அயோக்கியன் யாரு? அந்த அயோக்கியனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு தொடர்பு என்ன? எத்தனை பெண்கள் இதுவரைக்கும் இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க? நிர்மலா தேவி மூலமாக மார்க்கெட்டிங் செய்யப்பட்டு மூளைச்சலவை செய்யப்பட்டு எத்தனை பெண்கள் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இந்த ஆய்வெல்லாம் ஏன் நடத்தலை? இந்த புலனாய்வெல்லாம் ஏன் செய்யலை? காவல்துறை செஞ்சிருக்கணுமா இல்லையா? உண்மையான நீதி விசாரணை நடைபெற்றிருக்கணுமா இல்லையா? இந்த வழக்கை யாராவது ஒரு சட்ட வல்லுநர்கள், பெண் சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்ள சட்ட வல்லுநர்கள், நான் சட்ட வல்லுநர் கிடையாது, எனக்கு தெரியாது, எனக்குள்ள சந்தேகத்தை தான் நான் சொல்றேன். சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஏதாவது ஒரு சட்ட வல்லுநர் தயவு செஞ்சு இந்த கேஸை மேல்முறையீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக இந்த பொம்பளை கொடுத்த தண்டனைக்கு எதிராக இல்லை, இந்த பொம்பளை யாருக்காக இந்த பெண்களை தயார் செய்தார் அப்படி என்பதற்கான ஒரு வழக்கை தொடர்ந்து நீதியை வெளிக்கொண்டு வரணும். நீதி வெல்லணும். எவனுக்காக அந்த நிர்மலா தேவி அந்த வேலையை அரிசிங்க பிடிச்ச வேலையை செஞ்சாரோ அந்த நபர் மக்கள் மன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அந்த நபர் தண்டிக்கப்படும் வரை இந்த வழக்கு முடிந்ததாகவோ, இந்த வழக்கில் ஃபைனல் நீதி பரிபாலனை முடிந்து விட்டதாகவோ நான் கருதலை. அப்படி யாராச்சும் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு செய்யுங்க. இப்படி எத்தனையோ நிறுவனங்கள்ல உயரதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு தனது ஆளுமையை நிலைநாட்டுவதற்காகவும் தனது மேலதிகாரிகள் தன்னை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தான் சுகபோகமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தனக்கு கீழ் பணியாற்றக்கூடிய தனக்கு கீழ் படிக்கக்கூடிய மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தக்கூடிய வேலையை பல இடங்களில் நடப்பதாகவும் ஒரு சின்ன தகவல் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அந்த நபர் யார்? அந்த கல்பிரிட் யார்? எவனுக்காக நிர்மலா தேவி அந்த மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்? அவன் யாரு? அவனை கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை எந்த முயற்சியும் பண்ணல. அவனை பத்தி நீதிமன்றம் எந்த கேள்வியும் கேட்கல. எனவே இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது, இந்த தீர்ப்பு என்பது யாரையோ காப்பாற்றுவதற்காக இது வாங்கப்பட்ட தீர்ப்பாக நான் கருதுகிறேன். யாரையோ காப்பாற்றுறாங்க. அதிமுக ஆட்சியில் நடந்த பிரச்சனை, அதிமுக ஆட்சியில் நடந்த பிரச்சனையை திமுக எப்படி கையாண்டிருக்கணும்? அதுல யாராவது அதிமுக முக்கியஸ்தர்கள் இருக்காங்களா அப்படின்னு இவங்க தேடி கண்டுபிடிச்சிருந்தா அரசியல் எதிரியை பழி வாங்கியிருக்கலாமா இல்லையா? ஒரு முக்கிய அமைச்சர் பெயர் இதில் அடிபடுதா இல்லையா? அந்த காலகட்டத்திலே அடிபட்டதா இல்லையா? அந்த முக்கிய அமைச்சரே சொந்த ஊர் மதுரையில் இருக்கிறப்பயே காமராஜர் பல்கலைக்கழகம் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ரூம் போட்டு தங்கியிருக்காரு பல நாள். அப்படிலாம் செய்திகள் வந்துச்சு. அவர் பேர்ல ரூம் புக் ஆயிருக்கு. அவர் தான் போய் தங்கினாரா? அவரோட யாரு போய் தங்கினா? இல்ல அவர் வேற யாரையாச்சும் அவருக்கு மேல உள்ள பொசிஷன்ல உள்ளவங்களை கொண்டு தங்க வச்சாரா? அவர்களுக்காக இந்த பெண்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டார்களா? இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியணும்ல. இந்த விடையெல்லாம் தெரியணும்னா நீதிமன்றம் தானே சாட்டையை சுழற்றி இருக்க வேண்டும். காவல்துறை தீவிரமாக விசாரித்திருக்க வேண்டும். சரி, 2018 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில அதிமுக காவல்துறை இதை ஒழுங்கா விசாரிக்கல. 2021 பதவியேற்று 2024 தான் ஜட்ஜ்மெண்ட் வருது. இந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இந்த வழக்கில் தீவிரமாக விசாரணை நடத்தி முக்கிய குற்றவாளியை பிடிக்கணுமா இல்லையா? கத்தி எடுத்து கொடுத்தவன் குற்றவாளின்னா கத்தியை யாருக்காக எடுத்தான்? யாருக்காக அவன் கொலை பண்ணான்? இப்போ ஒரு கொலை நடந்துச்சு சார், உங்களுக்காக போய் நான் இவரை கொலை பண்ணிடுறேன் கேமராமேனை, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுத்துட்டேன். என்னை கொலை பண்ண சொன்ன உனக்கு என்ன தண்டனை? உங்களுக்கு தண்டனை இருக்கணும்ல. உங்களை பத்தி திரை போட்டு மறைக்கிறாங்க. மிக கேவலமான செயல் தமிழ்நாட்டில் நீதி பரிபாலனத்தில் நடந்திருப்பதாக நான் உணர்கிறேன். இது சம்பந்தமாக மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். பெண் இனத்தை அழிக்கக்கூடிய, பெண்ணினத்தின் சக்தியை அழிக்கக்கூடிய இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த தீர்ப்பு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். உண்மை குற்றவாளி மக்கள் மன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. யார் செய்வான்னு தெரியல, ஆண்டவன் தான் நம்பணும். கடைசியா பிரதமர் மோடி சார்
2047 வந்து அமிர்த காலம். ஏன்னா நம்மளுடைய வெல்த்துங்கிறது பணம் காசை விட இளைஞர்கள் வெல்த்து நிறையா இருக்குது. மற்ற நாடுகளோட ஒப்பிடுகையில் சைனாவை ஒப்பிட்டா கூட சைனாவில் 27% தான் இளைஞர்கள் இருக்காங்க. இந்தியாவில் 48% பேர் இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் சரியாக அந்த இளைஞர்களை ட்ரீன் பண்ணால் அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய கண்டுபிடிப்புகள், அவனுடைய ஆராய்ச்சிகள், இதன் மூலமாக இந்திய பொருளாதாரமும் இந்தியாவின் மரியாதையும் இந்தியாவின் கண்டுபிடிப்புகளும் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய நிலைக்கு உருவாகும். 2047 நாம தான் பிக் பாஸ், நாம தான் பெரிய அண்ணன், நாம தான் பெரிய ஆளு. அதை தான் அமிர்த காலம்ங்கிறார் பிரதமர். ஆனால் அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான கேவலமான செயலை செய்கிறார்கள். ஆட்சியாளர்கள் கஞ்சா விற்கிறதும் போதைப்பொருளை விற்கிறதும் மிக கேவலம் மோசமாக இளைஞர்களை வழிநடத்துவதும். சார், சின்ன பசங்க 16 வயசு 17 வயசு பசங்க கஞ்சாவை குடிச்சிட்டு ரோட்டில் நின்று கண்டக்டர் அடிக்கிறான், டிரைவர் அடிக்கிறான். போன வாரம் பார்த்தாக்கா சாதாரணமாக ஒருத்தர் 2 வீலரில் போயிட்டு இருக்காரு. கஞ்சா போதையில் வந்தவன் ஒரு தில்லுக்காக அவனை மறிச்சு போட்டு அந்தாலும் அடியோடின்னு அடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4 நியூஸ் 5 நியூஸ் வருது கஞ்சா போதையால் அத்துமீறல்கள் சம்பந்தமா. ஆட்சி நடக்குதா, வேற ஏதாச்சும் நடக்குதா? கேவலமா இல்லையா முதல்வர் அவர்களே? போய் கொடைக்கானல உட்காந்துருக்கீங்க. இரும்பு கரங்க மட்டும் இந்த கஞ்சா விற்கிறவங்களாம் கட்டுப்படுத்தக்கூடாதா? சிவகங்கை மாவட்டத்தில் எங்கேயோ திமுக ஒன்றிய கவுன்சிலரோட தலைவருடைய கணவனே குட்கா கடத்திட்டு வரான். இந்த ஆள் எதிர்கட்சியா இருந்தப்ப என்ன பண்ணாரு? குட்காவை தடை பண்ணிட்டீங்க, ஆனால் குட்கா தமிழ்நாட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு குட்கா பாக்கெட் எடுத்துட்டு சட்டசபைக்கு போனார். இன்னைக்கு உங்க ஆட்சியில் உன் கட்சிக்காரனை குட்காவை கடத்துறானே. இளைஞர் சமுதாயத்தை சீரழித்து விட்டால் இந்த நாடு நாசமாக போகும் என்பதை உணர்ந்து கொண்ட திராவிட கூட்டங்களும் இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடியவர்களும் இதே போன்று நிர்மலா தேவி போன்ற ஆசிரியர் தீவிரவாதிகளும் தொடர்ந்து இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஏதோ ஒரு வகையில் அவர்களை மடைமாற்றுவதற்கும் அவர்களை திசை திருப்புவதற்கும் அவர்களை முன்னேற விடாமல் தடுப்பதற்குமான வேலைகளை செய்கிறார்கள். இது ஏதோ நிர்மலா தேவி ஒரு 3 பொண்ணுகிட்ட பேசுனா அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்காம இது இளைஞர் சமுதாயத்தையே நாசமாக்கக்கூடிய செயல். இந்த செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அந்த முக்கிய குற்றவாளி வெளியில வரணும். வெளியில கொண்டு வரத்தன அத்தனை சாத்தியக்கூறும் நீதிமன்றங்கள் ஆராய வேண்டும், காவல்துறை ஆராய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அதிமுக பத்தி பிஜேபியின் கொத்தடிமைன்னு சொன்னீங்களே, நீங்க தான் உண்மையான காங்கிரசின் கொத்தடிமை. உங்களை பற்றிய ஏதோ பெரும் ரகசியம் காங்கிரஸ் கட்சியிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அது வெளிவந்துவிடும் என்ற பயத்தில் செத்து போன காங்கிரசுக்கு 10 சீட்டை கொடுக்குறீங்க. மேகதாதுவை பற்றி ஒரு வரி கூட எழுத திரு அண்ணாமலை அவர்கள் அனுமதிக்கலங்க. அவன் தமிழனா, நீ தமிழனா? தமிழன் ஊரை ஏமாத்திக்கிட்டு வெக்கமா இல்லையா மிஸ்டர் திருமாவளவன்? சோறுல உப்பு போட்டு தானே திங்கிறீங்க. சோறு திங்கிறீங்களா, வேற ஏதாச்சும் திங்கிறீங்களா? கேளுங்கய்யா, டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக கேள்வி கேளுங்கய்யா. கர்நாடக அரசை போராடுங்கய்யா, ஸ்தம்பிக்க வைங்கய்யா. வெக்கமா இல்லையா கம்யூனிஸ்டுகளே? வெக்கமா இல்லையா திருமாவளவன் அவர்களே? வெக்கமா இல்லையா முதல்வர் அவர்களே?